ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/4/2025 சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த அழியக்கூடிய உடம்பு மேலே அன்பு வைக்காதீங்க. அழிவற்ற ஒரு பாபாவோடு மட்டும், உடலற்ற அந்த நிராகார தந்தையோடு மட்டும் அன்பு வைங்க. பிறரின் தேகத்தை பார்த்தும் பார்க்காம இருக்கிற பயிற்சி இருக்கணும். கேட்டும் கேட்காம இருக்கிறது, அதுதான் விலகிய நிலை, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதீங்க அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, அது எப்படி தேகம் முன்னாடி தானே நிற்கிது, அதை எப்படி பார்க்காமலாம் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னா, எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மா அந்த உடலை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்குது, அந்த பார்வை தான் நமக்கு இருக்கணுமே தவிர அந்த தேகத்தை பார்க்கக்கூடாது. அந்த ஆத்மா அந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்குது, அப்படிப்பட்ட பார்வையை பார்க்கறதுக்கு தான் தேகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதீர்கள், அந்த மாதிரி மீனிங்கில் அப்பாவும் சொல்கிறாங்க. கேள்வி: புத்தியை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி எது? சுத்தமான புத்தியினுடைய அடையாளம் என்ன? பதில்: ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் பொழுது மட்டும்தான், அதாவது ஆத்ம அபிமானி ஆகிறதுனால மட்டும்தான் உங்கள் புத்தி தூய்மையாகும். சூப்பர்ல. தேக உணர்வு வந்தாலே அழுக்குன்றார். தேகத்தை நினைத்தாலே, யாருடைய அதாவது எந்த தேகதாரியை நினச்சாலும் நீங்கள் பண்ணுறது பேர் விபச்சாரன்ட்டார். இயேசு ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தா தான் விபச்சாரன்னார். இங்கே பார்க்குறதில்ல, நினைத்தாலே, இச்சையாக இல்லை, சும்மா நினச்சாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்றார். பாபா நம்மளை எப்படி பக்குவப்படுத்துகிறாரு பாருங்க. அந்த மாதிரி ஆத்மாபிமானி குழந்தைங்க தான் தங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒரு தந்தைக்கிட்ட மட்டும்தான் அன்பு வச்சுருப்பாங்க, ஒரு தந்தை சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் முட்டாள் புத்தி, மூட புத்தி உடையவர்கள் தான் உடம்பு மேலே அன்பு வைப்பாங்க. இல்லை, உடம்பு அழியக்கூடிய உடம்பை லவ் பண்ணுறி, உனக்கு முட்டாளா நீ அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நாளைக்கு சாக போகிற ஒருத்தனை லவ் பண்ண அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி தானே இந்த உடம்பு, அதாவது மாறிக்கிட்டே வேறு இருக்குது இல்லையா? உடம்பு அழகாக இருக்கிறவங்க எப்போவுமே அழகாகவும் இருக்கிறதில்ல, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பயும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதில்ல. இது தெரிந்தே அதன் மீது அன்பு வைக்கிறாங்கன்னா நீ முட்டாள் தானே. அந்த அழிய போகிற உடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு. ஸோ அது உள்ள சூப்பராகவே பாபா சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பாபா ஞானத்தை எடுத்ததுக்கப்புறம் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆத்மா அப்படிங்கிறார் இல்லையா? ஸோ உண்மை அதுதான், ஆத்மா தான் நம்ம அப்படிங்கிறப்போ ஏன் தேகத்தின் மேலே புத்தி போகுது? நமக்கு எது உண்மையோ அதன் பக்கம் தானே போகும். அப்போது உண்மை இல்லாத விஷயமான அந்த பொய்யான உடம்பு மேலே உங்களுக்கு போகுது அப்படின்னால அவங்கள முட்டாள்கள் அப்படின்னு தானே சொல்ல முடியும். தெரிஞ்சும் உங்களுக்கு புத்தி போகுதுன்னா அது முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ தெரியாமல் ஏமாறுறது அப்படிங்கிறது அது வேறு. ஆனால் உங்களுக்கு ஆத்மா தான் நீங்கள், உடம்பு நீங்கள் கிடையாது, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தேகத்து மேலே புத்தி போகுதுன்னா நம்பர் 1 முட்டாள் அப்படின்னு தான் பாபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஓம் சாந்தி. யார் ஓம் சாந்தின்னு சொன்னது? யார் கேட்டது? அதை சொன்னது யார்? கேட்டது யார்? மற்ற சத் சங்கங்களில் சிஷ்யர்கள் கேட்பாங்க, மகாத்மா அல்லது குரு சொன்னாருன்னுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் சொன்னது பரமாத்மா, கேட்டது ஆத்மா. வேறு எங்கேயாவது அப்படி சொல்கிறாங்களா? அந்த கீதையில் ஆத்மா ஞானத்தையே சொல்லும் பொழுது கூட ஆத்ம உணர்வில் அவர் சொல்கிறதும் கிடையாது, ஆத்ம உணர்வில் இவங்க கேட்குறதும் கிடையாது. இங்கே மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்குது. ரொம்ப புதுமையானது. நீங்கள் ஆத்மாபிமானி ஆகணும். ஆனால் சிலர் தேக உணர்வில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆத்மாபிமான நிலையில் தான் உட்காரணும். எப்படி? ஆத்மாபிமானினா என்ன? இந்த உடம்பில் உட்காந்துட்டு இருக்கிற நான் ஆத்மான்ற உணர்வில். இல்லை, ஒரு தேட்டர் இருக்குது, என்னமோ வாக்கின் டிரைவின் தேட்டருன்ட்டு பீச்சில் இருக்கும்.
அங்கே கார்லேயே போய் உட்காந்துட்டு படம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் காருக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த உடம்புன்ற காருக்குள்ளே நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வுலையே இருக்கிறது தான் ஆத்மாபிமான நிலை. உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு பிரித்து உணர்ந்த நிலையில் இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் இந்த உடம்பில் இருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா. இப்போ தேகாபிமானம்னா என்ன சொல்லுவோம்? இந்த தேகத்தினுடைய பேர், தேகத்தினுடைய அப்பா அம்மா, அது ஞாபகம் வருது இல்லையா நமக்கு? அந்த மாதிரி நம்ம ஆத்மா அப்படின்னாலே ஆத்மாவோட அப்பா தானே ஞாபகம் வரணும். ஸோ அப்படிப்பட்ட சிவபாபா நமக்கு இங்கே வந்து புரிய வைக்கிறாரு. இது நல்ல விதமாக எல்லாருடைய புத்தியிலும் நினைவிருக்க வேண்டும். இதுதான் ஆத்ம உணர்வு. அதாவது இது வந்து அந்த ஆத்ம உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த பிறவியில் மட்டும் நடக்கிற விஷயங்கள், இவங்க என்னோடய அப்பா அம்மா, என்னோடய பேர், என்னோடய தொழில், நான் இன்னார் அப்படிங்கிற விஷயத்தோடு நீங்கள் வந்து பாபா முன்னாடி உக்காந்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் தேகத்தினுடைய அபிமானம். நான் ஆத்மா, என்னோடய அப்பா பரமாத்மா, என்னோடய வீடு பரந்தாமம், இவங்க எல்லாருமே என்னோடய சகோதர ஆத்மாக்கள் அப்படின்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து அப்பா சொல்கிறத கேட்குறீங்கன்னு அர்த்தம். சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ பாபா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, ஏன்னா இப்போ சொன்னதே மறுபடியும் சொல்கிறார். அது சொன்னது தானே சொல்கிறார், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதை அவர் 2 தடவை சொன்னார்னா நம்ம 200 தடவை அதை நினச்சிட்டு இருக்கணும். அந்தளவுக்கு அது முக்கியமானது. அதுக்காக தான் சொல்கிறார், ஆத்மா நான் இந்த உடம்பில் இருக்கிறேன். சிவபாபா புரிய வைக்கிறாரு. இந்த விஷயத்தை உங்கள் புத்தி தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப தெளிவாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடவுள் சொல்லி கொடுத்துட்ருக்கார். கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய மாணவன், ஆத்மாவாகிய நான், என்னுடைய தொடர்பெல்லாம் அந்த ஒரு பரமாத்மாவோடு மட்டும்தான். அந்த பரமாத்மா இந்த உடல் மூலமாக பேசுகிறார். எந்த உடல் மூலமாக? பிரம்மா உடல் மூலமாக. அப்போ பிரம்மா இடைத்தரகர் ஆகிட்டார், ஏஜெண்ட் நடுவில். ஆனால் நமக்கு புரிய வைக்கிறது சிவபாபா. நமக்கும் இந்த பிரம்மா பாபாவுக்குமே கூட சிவபாபா தான் ஆஸ்தியை கொடுக்குறார். அதனால் ஆஸ்தியை கொடுக்குற சிவபாபா கிட்ட தான் உங்கள் புத்தி போகணுமே தவிர ஆஸ்தியை அடையிற பிரம்மா பாபா கிட்ட போகக்கூடாது. பாருங்கள், ஒரு அப்பாவுக்கு 5-7 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய புத்தியெல்லாம் எந்த பக்கம் போகும்? தந்தையின் பக்கம்தான் போகும். இப்போ நம்ம வீட்லேயே எத்தனையோ நம்ம கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்? அப்படி கிடையாது இல்லையா? நம்மளுடைய லௌகிக்க தந்தையை தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த உதாரணத்தை கூட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். பாபாவுமே அதுதான் சொல்கிறாரு. ஏன் அப்பாவை நினைக்கிறோம்? ஏன்னா அவர் தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. கூட பிறந்தவங்க ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. அது மாதிரி இங்கே உங்களுடைய சகோதர ஆத்மாக்கள் ஒன்றும் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்க போகிறது கிடையாது. சிவபாபா தான் நமக்கு வந்து ஆஸ்தி கொடுக்க போகிறாரு. ஆஸ்தி எப்போதும் அப்பா கிட்டேருந்து தான் கிடைக்கும். அதனால் ஒரு ஆத்மா கிட்டேருந்து இன்னொரு ஆத்மாவுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஆத்மாவோட ரூபத்தில் நம்ம எல்லாருமே என்ன ஆயிடுறோம் அப்படின்னா சகோதரனாக ஆயிடுறோம். அதாவது அது ஆண் உடம்புல இருந்தாலும் சரி அந்த ஆத்மா, இல்லை பெண் உடம்புல இருந்தாலும் சரி, 2 உடம்புல இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறோம்? அதுவும் ஒரு ஆத்மா தான், இதுவும் ஒரு ஆத்மா தான். ஆத்மாவுக்கு ஆண் பெண் பேர் அப்பெல்லாம் எதுவும் நம்ம வைக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அது ஆண் உடலில் இருந்தாலும் சரி பெண் உடம்பில் இருந்தாலும் சரி சகோதரன் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதாவது பாய்ஸ் ஸ்கூலில் வந்து வெறும் பசங்க மட்டும் படிப்பாங்க. ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க, அதனால் பசங்க. அப்போ சகோதரர்கள்.
அப்போ நிஜமாலே நீங்கள் உங்களை ஆத்மானே உணர்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களை தானாகவே ஆத்மான்னு தான் பார்ப்பீங்க. அப்போ தானாகவே சகோதரர்னு வந்துடும் இல்லை. வித்தியாசமாக இருந்தால் தானே ஈர்ப்பு வர்றதுக்கு. எல்லாமே ஒளிப்புள்ளி, எப்படி ஈர்ப்பு வரும்? அப்போ அந்த ஒளிப்புள்ளியில் பிரகாசமாக இருக்கிறது பாபா, அவர் மேலே தான் ஈர்ப்பு வரும். அதனால் நம்ம எல்லா ஆத்மாக்களின் தொடர்பும் அந்த ஒரு பரமபிதா பரமாத்மாவோட தான் இருக்குது. அவர் சொல்கிறார், என் ஒருத்தனை மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக நினைக்கணும், என் மீது மட்டும்தான் உங்களுக்கு அன்பே இருக்கணும். ஏன்னா ஏமாத்தாதவர் அவர் ஒருவர். மற்றவர்கள்லாம் ஒன்று துரோகி ஆவாங்க, இல்லது இறந்து போயிடுவாங்க. ரெண்டுமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாருமே படைப்புகள். படைப்பு மேலே அன்பு வைக்கலாமா? படைப்பவர் இருக்கும் பொழுது, கூடவே இருக்கும் பொழுது. இது ஆனால் செம பாயிண்ட்டு. பாபா சொல்லும்போது தான் அதை யோசிக்கிறேன். 7 குழந்தைங்க இருந்தால் அப்பா மேலே தான் அன்பு இருக்கும், சகோதரர்கள் கிட்ட புத்தி இணையாதுன்றது உண்மைதான். ஏன்னா எத்தனை வயதானாலும் அப்பாவோ அல்லது அம்மாவோ இறந்தால் தான் நம்ம அழுவுமே தவிர, கூட பிறந்தவங்க அழுதா பெருசாக இறந்தால் அது ஒரு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அப்போ ஆஸ்தியை கொடுக்குறார், அனைத்துமாக இருக்கிறாருன்னா அவர் மேலே தானே உங்களுக்கு அன்பு இருக்கணும். அந்தளவுக்கு நம்மளுடைய பார்வை, புத்தி எல்லாமே அப்பா கிட்ட தான் இருக்கணும், சகோதரர்கள் மேலே இருக்கக்கூடாது அப்படின்னுமே பாபா சொல்கிறாங்க. அப்புறம் மேலும் பாபா என்ன சொல்கிறாங்க, என்னை தவிர வேறு எந்த ஒரு தேகதாரியை நினச்சிங்க அப்படின்னாலும் அது கூட தேக அபிமானம் அப்படின்னே சொல்லப்படும். இந்த தேகதாரி உங்களுக்கு முன்னால் இருக்கலாம். யார்? பிரம்ம பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி தானே நம்ம உட்காந்து பரமாத்மா பிரம்ம பாபா உடலின் மூலம் பேசுகிறாரு அப்படின்னா அவரை தான் நம்ம பார்க்குறோம். அந்த உடல் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இவரை பார்க்காதீங்க, அவருடைய நினைவு தான் இருக்கணும். அதாவது யாருடைய நினைவு இருக்கணும்? சிவபாபா தான் இவர் உடம்புல பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சிவபாபா நினைவு தான் நமக்கு இருக்கணும். அவர்கள் வெறுமனே சகோதரன் சகோதரன் என பேச்சளவில் மட்டும் சொல்லிவிடுகின்றனர். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே பாருங்கள், அது ரிலீஜன் வைஸாகவும் இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு உறவினர்களாகவும் இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, எல்லாமே எங்களுடைய அக்கா தம்பி கூப்பிட்றது கூட அப்படி தானே கூப்பிட்றோம். யாருன்னே தெரியாது, ஒரு ஆட்டோக்காரரே வராங்க, அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறோம். யாருன்னே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க வரோம், அக்கா கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம், இல்லை சிஸ்டர்னு கூப்பிட்றோம். அதாவது உலகியல் விஷயத்துல இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ணன் தங்கச்சியாக கூப்பிட்றது, அந்த மாதிரி பிரதர்னு கூப்பிட்றது, அண்ணன் கூப்பிட்றது எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையிலே எப்படி அவங்க அண்ணன் தங்கச்சி ஆக முடியும்? இப்போது ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 4-5 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க தானே அண்ணன் தங்கச்சியாக இருக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் எப்படி உனக்கு அண்ணன் தங்கச்சி ஆக முடியும்? இல்லை வேறு மதத்தில் இருக்கிறவங்க எப்படி அண்ணன் தங்கச்சியாக உங்களுக்கு ஆக முடியும்? அப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தந்தை ஒருத்தர் இருக்கும்போது மட்டும்தான், அப்போ அவர் ஒரு தந்தையாக, அதாவது நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் நமக்கு அப்பா அப்படிங்கிறப்போ, அப்போ தான் மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே நமக்கு சகோதரன் சகோதரி அப்படிங்கிற அதுதான் உண்மையிலே கரெக்டு. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. கரெக்டு. அதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பணக்காரங்கள்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஏழைகளெல்லாம் அவங்களும் கொஞ்சம் ஒரே மாதிரி. ஸ்கூலில் கூட அந்த யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த வேற்றுமை தெரியக்கூடாது அப்படின்றாங்க. பட் என்ன பண்ணாலும் கருப்பாக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, பணக்காரனாக இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, மந்த புத்தி உடையவர்களாக இருப்பாங்க. இவ்வளோ வேற்றுமை வரதானே செய்யுது. அப்போ எப்போ வேற்றுமை இருக்காது? நான் புள்ளியோடு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்போது வேற்றுமை வராது. ஆனால் ஒரு புள்ளியும் அதோடைய நடிப்பு நடிக்குது. ஏன் எதுக்குன்ற கேள்வியே கிடையாது. இதை சொல்லிட்டதுனால அந்த புள்ளி புத்திசாலினோ, இதை சொல்லிட்டதுனால அந்த புள்ளி துரோகினோ அப்படிலாம் கிடையாது. அதில் பதிவாக இருக்கிறது பண்ணுது, இல்லாட்டினா தேவையில்லாத கேள்வி வந்துடும். ஸோ இப்போ இந்த எல்லா புள்ளியும் ஒருவருடைய குழந்தை இல்லையா? அப்போ தான் எல்லோரும் சகோதரன்ற உணர்வு வரும். மற்றபடி இந்து முஸ்லீம் சகோதரர்கள், சீனா இந்தியா சகோதரர்கள், பாகிஸ்தான் இந்தியா சகோதரர்கள் சும்மா பேருக்கு தான் சொல்கிறாங்கன்றார். எல்லா இந்தியர்களும் சகோதரர்கள்
இல்லையே. சகோதர சகோதரிகளை அடிச்சுக்குவாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே உண்மையிலே நான் சகோதரர் இவங்க அப்படின்றதுடைய அர்த்தம் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ பரமாத்மாவுடைய குழந்தைன்னு நினைக்கும் பொழுது சகோதரனா என்னன்னு தெரியும். அதுவும் மூத்த சகோதரர் தர்மர் இல்லையா? தர்மர் மட்டும்தான் அவ்வளோ சாந்த ஸ்வரூபி, பதற மாட்டார், எதையும் யாருக்கும் கொடுப்பதற்கு தயாராக இழப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதுதான் சகோதரர். நம்ம தான் அந்த மூத்த சகோதரர்கள் இல்லையா? ஸோ பரமபிதா பரமாத்மா கிட்டேருந்து ஆஸ்தியும் நீங்கள் தான் அடையிறீங்க. பாபா சொல்கிறார், உங்களுடைய அன்பு என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம இழப்பதற்கு தயாராக இருப்போம். பொருள் மேலேயோ நபர் மேலேயோ அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் பாபா என் மீது மட்டும் அன்பு, என் மீது மட்டும் அன்பு வை, உடல் மீது கூட அன்பு வைக்காத, உன் உடம்பு மேலே கூட அன்பு வைக்காத, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அப்போ என்னுடையவரை பார்க்க போகிறேன் பரந்தாமத்துக்கு, அந்த அந்த போதையோடு மேலே வரணுன்றார். ஸோ நானே வந்து குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் உங்களை என்னோடு நிச்சயம் பண்ண வைக்கிறேன். ஸோ இது ஒரு தேகதாரியோடு நடக்கிற நிச்சயதார்த்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. மற்ற சம்பந்தங்கள் எல்லாமே தேகத்தினுடையது, இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் ஆகும். இந்த சமயம் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதில் டிரான்ஸ்லேஷன் என்ன பிரதர் கொடுத்துருக்காங்க? என்ன எல்லா இங்கே வந்து தேகதாரியோட சம்பந்தம் வைக்கிறீங்க, ஆனால் பாபாவோடு வைக்கிறது மட்டும்தான் தேகதாரி இல்லாத சம்பந்தம். அதனால தான் பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுறீங்க. ஆத்மா நான் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப 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 அந்த புள்ளிக்கிட்ட தான் உங்கள் கவனம் போகணும். உடம்பு கிட்ட போகக்கூடாது, பிரம்மா கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மேலும் அப்பா சொல்கிறாங்க, அதாவது பிரம்மா பாபாவோட பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஞானம் கொடுக்குறார். அதாவது பிரம்மா பாபாவுடைய அந்த ப்ரிசப்டிக் பக்கத்தில் பிரம்மா பாபா எங்கே இருக்கார், அவரோட ஆத்மா எங்கே இருக்குது, இந்த நெத்திக்கு நடுவில் தான் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் பக்கத்தில் அமர்ந்து நானும் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன், அவர் சரீரத்தை நான் வந்து கடனாக பெற்றிருக்கிறேன். ஆத்மா இந்த சரீரம் என்ற வீட்டில் வந்து நடிப்பை நடிக்குது இல்லையா? நடிப்பை நடிப்பதற்காக தன்னை வீட்டோடு கைது செய்தது போல இருக்குது, சுதந்திரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் பிரவேசமாகி தன்னை இந்த வீட்டில் வைத்து பூட்டி நடிப்பையும் நடிக்கிறது. ஸோ இது சூப்பராக வீட்டோட கம்பேர் பண்ணுறாரு உடம்பை இல்லையா? பிரம்மா பாபா உடம்பை வீடுன்னு சொல்கிறார். வீட்டுக்குள்ளே போய் அவரே பூட்டிக்கிறார். இப்போ வீடு என் கண்ட்ரோல். ஸோ அதில் பிரவேசமாகி, அதாவது பிரம்மா உடலில் சிவபாபாவுடைய ஆத்மா பிரவேசமாகி சிவபாபாவுடைய பாகத்தை நடிக்கிறார். ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. தன்னைத்தானே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகத்தை நடிக்கிறதுக்காக. ஏன்னா அவர் சுதந்திரமான ஒரு பாபா இல்லை, அவருக்கு உடம்பே கிடையாது, ஜாலியாக பறந்துட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட்னால் நான் அந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அவருடைய பாகத்தை நான் அதை என்னுடைய பாகத்தை நான் நடிக்கிறேன்ட்டு சிவபாபா சொல்கிறார். மற்றபடி அவர் சுதந்திரமானவர். இந்த உடலில் வந்து தன்னைத்தானே பூட்டிக்கிட்டு பாகத்தை நடிக்கிறார். ஸோ திரும்ப திரும்ப இந்த லைன் 3 லைன் தொடர்ந்து அதே லைனே வெவ்வேறு வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க. அது மைண்டுக்குள்ளே போகுதா அப்படின்றதுக்காக. அவர் சுதந்திரமானவர், அதை புரிஞ்சுக்கணும். அதுதான், ஏன்னா நம்மளே சுதந்திரப்படுத்த வராரு இல்லை. பேய்க்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம்? பேய் அந்த உடம்பை விட்டு போகாது. இவர் இந்த உயர்ந்த பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்க. அந்த உடல் மேலே உள்ள பற்றோ அந்த உடல் மூலமாக எதையோ அனுபவிக்கோ அவர் வரல. அதான் சுதந்திரமானவர். ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுத்து பாகத்தை நடிக்குது. பாருங்க, இந்த சமயத்தில் யார் எந்த அளவு ஆத்ம அபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக உயர் பதவியை அடைவாங்க. பாபாவுடைய சரீரத்தின் மீதும் கூட உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது. அதாவது பிரம்மா பாபாவுடைய சரீரத்தின் மீது கூட அன்பு இருக்கக்கூடாது, ஒரு துளி அளவும் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு.
இந்த சரீரம் வந்து எதற்குமே உதவாது இல்லையா. நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் ஆகிறேன் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே. அதாவது இந்த பாபாவுடைய பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் பிரவேசம் ஆகிறதே இந்த ஞானத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வர்றேன். அதுக்காக அந்த சரீரத்தின் மேலே உங்களுக்கு அன்பு போகக்கூடாது, அதுவும் ஒரு துளி கூட உங்களுக்கு போகக்கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பாபா வர்றதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த அந்நிய தேசம் ராவணனுடைய ராஜ்யம் இல்லையா. அந்நிய தேசத்தில் அந்நிய உடலில் வராரு சிவபாபா. மனிதர்கள் ராவணனுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ராவணன் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன் 10 தலை கொடுத்துருக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. முற்றிலும் முட்டாள் புத்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் மூட புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா எல்லார்கிட்டேயும் அந்த தேக அபிமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது சூட்சமமாக எரிக்கக்கூடிய விஷயம்தான். பட்டு அவங்க எல்லாருமே தன்னை தேகம் அப்படின்ட்டு நினச்சதுனால ராவணனை ஒரு உருவ பொம்மையை ஆக்கி, அதாவது ஒரு மனித உடல் மாதிரியே செஞ்சு ஒரு அரக்கன் மாதிரியான, ஏன்னா வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு மாதிரியான அரக்க குணம், அதாவது அரக்கிகள் அரக்கன்கள் எப்படி அந்த ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரியான உருவத்தை வச்சுட்டாங்க இல்லையா. வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை எரிக்கவும் செய்கிறாங்க. அதே தேகாபிமானம் இருக்கிறதுனால தான் தேவதைகளுடைய சிலையுமே வச்சுருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா துச்ச புத்தியாகி உள்ளனர். அதாவது மூட நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறதுனால தேகத்தை நினச்சபடியே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு எந்த யோசனையுமே வர்றதில்லை. அதுக்கப்புறம் அவங்களால என்ன தான் யோசித்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா புத்தி வந்து அவ்வளோ தமோ பிரதானமாக போயிடுச்சு. அதுக்கு மேலே அவங்களால யோசிக்கவே முடியல. இப்போ கூட பாருங்களேன், ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பார்க்குற பார்வையாளரை பொறுத்து அது நல்லதாக மாறுதா இல்லை கெட்டதாக மாறுதா அப்படிங்கிறதே இருக்குது. அப்படி தான் கோயில்கள் இருக்கிற சிலைகளை தப்பாக பார்க்குறதும், இல்லை வந்துட்டு அப்போது சிலை வடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே வடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து புத்தி வந்து தமோ பிரதானமாகவும் போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த தேகத்தினுடைய அபிமானம் தான். ஏன்னா எல்லாருமே தன்னை தேகம் அப்படின்னே நினைக்கிறதுனால பார்க்குறதும் சரி நம்ம செய்கிறதும் சரி எல்லாமே தேகம் மாதிரியே செஞ்சிடுறாங்க. ஸோ இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். முட்டாள் புத்தி உடையவர்கள் தான் உடம்பையே நினச்சிட்டு இருப்பாங்க, உடம்பை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பாரதி ராஜா இப்போ வயசு 80-90 இருக்கும். அவர் இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் அவர் லவ் பண்ணதை சொல்கிறார், அதே நினச்சிட்டு இருக்கார். அவங்க பையனுமே சொல்கிறார், ஒரு நாள் ஒரு பில்டிங்கே பார்த்துட்டு இருந்தார் எங்கள் அப்பா. என்னன்னு சொன்னால், இங்கே தாண்டா நான் அந்த பொண்ணை பார்த்தேன், இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை தாண்டா நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருந்தார். அவங்க பையனே இப்போ இறந்துட்டார். அப்போ என்னென்னா, லவ் பண்ணும்போது இருந்த அந்த உடம்பை இப்போ இருக்க போகுது. ஒரு பாட்டி ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அல்லது பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மோசமாக பேசுகிறோம். ஆனால் அந்த புத்தி வந்து அந்த உடம்பு அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. வயசாயிட்டாங்கனால அந்த இளமை உடம்பு அழிஞ்சிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதையே நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க முட்டாள்கள் தானே. சுத்தமான புத்தியுடையவர்கள் அழிவற்ற பரமாத்மாவைத்தான் நினைப்பாங்க. தன்னை ஆத்மா, அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து. இல்லை அழியக்கூடிய மாறக்கூடிய உடம்பை எதுக்கு நினைக்கிறீங்க? அழிவற்ற மாறாத ஆத்மாவை இல்லை நினைக்கணும். ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை இல்லை நினைக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதி மூலம். அவர்கிட்ட இருந்து தான் அந்த பரிசுத்தத்தை எடுக்கிறோம். ஸோ அவரை நினைக்க தான் ஆத்மா பரிசுத்தமாகும்னா அவரைத்தான் நினைப்போம், அவர் சொல்வதை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்போம். இதில் தான் முயற்சி இருக்குது. மற்றபடி இந்த உடம்பு பிரம்மா பாபாவுடைய ரதம், அவ்வளோதான். ரதம் தேரை பார்க்கறதுக்கு வர்றது கிடையாது, தேருக்குள்ளே இருக்கிற சாமியை பார்க்க தான் வருவாங்க. ஸோ இந்த உடல்
நம்ம அப்பா சிவபாபாவுடைய ரதம், அவ்வளோதான். இந்த உடம்பில் நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹுசைன் அப்படிங்கிறது பாபா சொல்வார், ஹுசைனுடைய குதிரை வந்து எப்பயுமே தோக்காது அப்படின்ட்டு. அந்த ஹார்ஸ் ரேஸ் அந்த டைமில் இருந்திருக்கும் போல இருக்குது. அப்படி யாரோ ஹுசைன் ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ அவருடைய குதிரை வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்களாம். அதாவது அவர்கிட்ட எந்த குதிரை கொடுத்தாலும் அதை நம்பர் 1 வர வச்சுடுவாராம். ஸோ அதனால் மகிமை குதிரைக்கு இல்லை, ஹுசைனுக்கு. ஸோ இங்கே ஹுசைனாக இருக்கிறது பாபா. அவருடைய ஆத்மா சாதாரண மனித உடலில் வந்திருக்குது. அப்போ மகிமை இந்த பிரம்மாவுடைய உடம்புக்கு இல்லை, உள்ளே வந்திருக்கிற சிவபாபாவுக்கு. ஆனால் இதை எதையுமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேகத்தின் மீது அன்பு வைப்பாங்க அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாங்க. சுத்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பரமாத்மா என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டும் நடப்பாங்களாம். இதில் தான் முயற்சி தேவைப்படுது அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ பாபா நேற்று ஞாயிற்றுக்கிழமை முரளியில் வந்து பாபாவை அடையாளம் கண்டுக்கிற அந்த விசேஷத்தன்மை பார்த்து பாபாவும் வந்து பெருமிதப்படுறாரு இல்லையா. அடுத்த கட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறத கேட்குறோமா இல்லையா அப்படிங்கிறது தான். அதை வச்சு தான் உங்களுடைய பதவி எல்லாமே நடக்க போகுது. ஸோ இவர் வந்து, அதாவது பிரம்ம பாபா வந்து தந்தையினுடைய ரதமாக இருக்கிறாங்க. பலருக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னா, இவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுது. ஏன்னா சிவபாபா பிரம்மா உடம்புல வந்து அந்த எல்லையற்ற அன்பு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மா பாபா மேலே கூட ஒரு ஈர்ப்பு வந்துடுது இல்லையா. ஆனால் உள்ளார இருக்கிறது சிவபாபா அப்படிங்கிறது தெரியாததுனால அவர் மேலே அந்த மாதிரி அன்பு வந்துடுது, ஈர்ப்பு வந்துடுது. ஏன்னா இத்தனை நாட்களாக உடம்பு மேலே வைக்கிற அன்பையே பழகினவங்களுக்கு இப்போ இது புதுசாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த அன்பு வந்துடுறதுனால பாபா வந்து இவ்வளோ எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, இது வந்து இப்படி கிடையாது, நான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சரீரத்தில் வந்து பிரவேசமாகி சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த உடம்பு மேலே அன்பு வைக்காதீங்க, அது வந்து ரொம்ப மோசமானது, அது வந்து தேக அபிமானத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கு இதை புரியுறது கிடையாது. இதை வந்து ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யக்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அஸ்வமேத அந்த வார்த்தை வந்து குதிரைன்னு நினச்சிக்கிட்டு அதில் வந்து குதிரையை பலியிடுறதாக கதையில் இருக்கும். இப்படி ஒரு அஸ்வமேத யாகம் வளர்த்தாங்க, அதில் ஒரு குதிரையை பலியிட்டாங்கன்னு புராண கதையில் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ராஜ்யத்தை அடையிறதுக்காக, அதனால தான் ராஜஸ்வன்றது. அது உண்மையில் இந்த யாகம்தான், இந்த யக்யம்தான், ஞானத்தின் யக்யம் நடத்துறது பாபா இல்லையா. ருத்ரன் ஞான யக்யம், ருத்ரனாகிய சிவபாபா நடத்துகிறார். எதுக்கு? ராஜ்யத்தை அடைய வைக்கிறதுக்காக. உடல் என்னும் குதிரையை நீங்கள் ஸ்வாகா பண்ணுறீங்க, அவங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, குதிரையைத்தான் ஸ்வாகா பண்ணாங்க. அப்படி இருக்க அந்த காலத்தில் குதிரையை வெட்டி சாப்பிட்டாங்கன்ட்டு தீக்காக்காரங்களாம் நக்கல் வேறு அடிப்பாங்க நீ இதை வச்சுட்டு. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் கதைகள். ஸோ இப்போ பாபா சொல்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக, இதை படிக்கும்போதே அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா, நம்மை அலங்காரம் பண்ணக்கூடியவர் தூரதேசத்து பிரயாணி, அழகுபடுத்துகிறார் இல்லையா. நம்மளை அசிங்கமாக இருக்கிற நம்மளை அழகாக்கி அழைச்சிட்டு போகிறார். இதுக்கு முன்னாடியும் நம்ம அழகாக தான் இருந்தோம் சத்தியுகத்தில். 84 பிறவி எடுத்து அசிங்கமாயிட்டோம். எந்த ஆத்மாவாக இருந்தாலும், அது எந்த மதத்து ஆத்மாவாக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது சதவப்பிரதானமாக தான் இருக்கும். அதனால தான் லேட்டாக வந்த மதங்கள் சார்ந்தவர்கள் அழகாக இருக்கிறது காரணம் என்னன்னா, அது சமீபமாக வந்த ஆத்மா. ஸோ கண்டிப்பாக அது ஆத்மாவும் அழகாக தான் இருக்கும், உடலும் அழகாக தான் இருக்கும். ஸோ முதல்ல சதவப்பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோவுக்கு எல்லா தர்மத்தாத்மாவும் வந்து தான் ஆகணும். அதனால் பாபா வந்து அனைவரையும் அழகாக ஆக்கி விடுகின்றார் இல்லையா. தர்மஸ்தாபனை செய்ய வரும் ஆத்மாக்கள் அனைவரும் அழகான ஆத்மாக்களாகத்தான் வர்றாங்க. பின்னர் என்ன ஆகிடுது, காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகிடுறாங்க.
முதலில் அழகானவராக, பிறகு கருப்பாக. அதை தான் ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவர்கள் முதல் நம்பரில் முதலாக வரும்போது அனைவரையும் விட அதிகமாக அழகாக ஆகின்றனர். எல்லாரையும் விட, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் விட அழகாகிறது இந்த ஃபஸ்ட்டு சத்தியுகத்தில் வர்றவங்க தான் அப்படிங்கிறாங்க. இவர்களை, அதாவது லக்ஷ்மி நாராயணர் போன்ற இயற்கையான அழகுள்ளவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஞானத்தினுடைய விஷயமாகும். ஞானத்தினுடைய விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் ஆத்மாவோடைய அழகை பற்றி தான் இங்கே ரொம்ப முக்கியமாகவே சொல்கிறார். உடல் அழகு கூட, ஏன்னா ஆத்மா அழகாக இருந்தாலே உடல் அழகாக தான் இருக்கும். இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்கிறது இந்த ஆத்மாவுடைய தூய்மைத்தன்மையை பற்றி சொல்கிறார் நமக்கு. ஸோ அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் இவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க பாரதவாசிகளை விட. வெள்ளையாக இருப்பாங்க. அழகாக இருப்பாங்கன்றத விட வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணம் அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால. ஸோ அதை இயற்கையான அழகுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த வெள்ளை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி தோலை உரித்து வச்ச மாதிரி இருக்கும். அவங்களுடைய கலர், கோழி தோலை உரித்த கோழி இருக்குது அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையான அழகுன்னா தங்க யுகத்தில் இருக்கும். இயற்கையாகவே எந்த க்ரீமு போட மாட்டாங்க, எதுவும் கிடையாது. அங்கே ஆத்மாவும் அழகாக இருக்கும், உடலும் அழகாக இருக்கும். இங்கே ஆத்மாவும் அழுக்காக தான் இருக்குது, உடம்பும் அழுக்காக தான் இருக்குது, அசிங்கமாக தான் இருக்குது. ஸோ பாபா எல்லோரையும் அழகாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். முதல்ல எல்லா ஆத்மாவும் அழகாகவும் சதோபிரதானமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். பிறகு கீழே மறுஜன்மம் எடுத்து ஏணிப்படியில் இறங்கி காமச்சிதையில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசிங்கமாக ஆரம்பிச்சது. இப்போ அசிங்கமாக இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். இதில் பாபா சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருதுங்க பிரதர். இப்போ பாபாவுக்கு சத்தியுகத்தில் எப்படி நம்மளாம் இருந்தோம் அப்படின்ட்டு அவருக்கு காட்சி தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அவ்வளோ அழகாக இருந்திருப்போம் இல்லையா. இப்போ அவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். உண்மையிலே பாருங்களேன், அசிங்கமாக இருக்கவங்கள மோஸ்ட்லி யாரும் லவ் பண்ணவும் மாட்டாங்க, அழகாக இருக்கவங்கள தான் விரும்பவுமே செய்வாங்க. அப்படிங்கிறப்போ அப்போ பாபா இருக்கிறதுலே ரொம்ப அழகு அவர். அப்படிப்பட்ட அழகானவர் பாபா சொன்ன மாதிரி என்னடா இவ்வளோ அழகாக இருந்தவங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்களே. ஆனால் அப்படிப்பட்டவரையும் அவர் விரும்புகிறார். என்னோட குழந்தைங்களே அப்படின்னு அணைச்சிக்கிறார். இது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள். இப்போ உலகியல் விஷயத்தில் கூட அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு இல்லற பயணத்தில் இருக்கிறவங்கள கூட, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட மோகம் 30 நாள் ஏதோ 60 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையாங்க பிரதர். அந்த மாதிரி எவ்வளவோ அசிங்கமாக இருந்தாலும் கூட ஆத்மாவும் இங்கே அசிங்கமாக தான் இருக்குது, உடம்பும் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் பாபா பார்க்குறது ஆத்மாவை தான். இருந்தாலும் அந்த ஆத்மாவுமே இப்போ கருப்பாக தானே கிடக்குது. இப்போ வெளியழகு இல்லைனாலும் உள்ளர இருக்க ஆத்மாவுமே கருப்பாக தானே கிடக்குது. எவ்வளோ பலகீனம், எவ்வளவு நெகட்டிவ், எவ்வளோ விதமான வீண் விஷயங்கள் எல்லாம் ஆத்மாவில் பதிஞ்சிருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தும் கூட நம்ம மேலே கருணை வச்சு, நம்ம மேலே அன்பு வச்சு, இந்த குழந்தைய தேவதை ஆக்கணும் அப்படிங்கிறது அப்போ உண்மையிலேயே எவ்வளோ அன்பானவர்னு பாருங்கள். ஸோ அவரை நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸ்கூல் காலேஜோ இல்லை அதுக்கப்புறம் கூட சில பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே புறக்கணிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர், அவங்க குணமானா இருந்தாலும் கூட. ஸோ அப்போது நம்ம இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிறோம், நம்பர் 1 பாவியாக இருக்கிறோம், இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கிறோம், இருந்தாலும் கூட பாபா நம்மளை அன்பாக அரவணைச்சு நம்ம பண்ணுற தப்பையும் சரி பண்ணி சூட்சும வதனத்தில் அலங்கரித்து அவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிறாருன்னா ஏன் அவர் நம்ம விட்டுட்டு, அதனால தான் பாபா சொல்கிறாரு, போகிற என்னையை விட்டுட்டு நீங்கள் ஏன் மற்றவங்கள நினைக்கிறீங்க,
அப்போ இந்த மாதிரி முட்டாளை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்போ வேறு எங்கேயாவது நீங்கள் பாபா அடிக்கடி சூப்பராக சொல்லுவார், உலகத்திலே நம்பர் 1 முட்டாளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அப்படிம்பார். உண்மை தானே பிரதர் அது? கண்டிப்பாக. இன்னொன்று அவர் ஆத்மாவை தான் பார்க்குறாரு, உடலை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் வர்றதே வயசான தாத்தா உடம்புல. அவர் நினச்சா சின்ன பையன் உடம்புல சின்ன பொண்ணு உடம்புல வர முடியாதா? இல்லையா? ஸோ எல்லா ஆத்மாவும் தூய்மையாக்கிறதுக்கு தான் அப்பா வந்திருக்கிறாரு. வழி சொல்கிறார், அப்பாவை நினைவு செய்வதால் மட்டுமே நீங்கள் தூய்மையாக முடியும். அதனால் அந்த ஒருவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். இல்லையா? பாபாவை நினைக்க தூய்மை ஆவீங்க, மற்றவர்களை நினைக்க அழுக்காவீங்க. அப்போ தூய்மை ஆகணும்னு நினச்சிட்டு அழுக்காகிற வேலையும் பார்க்கலாமா? ஏதாவது ஒன்று தானே பண்ணணும். அதனால தான் அந்த ஒருவரை மட்டும் நினைங்கன்றார். தேகதாரிகள் மீது அன்பு செலுத்தாதீங்க. நான் ஒரு தந்தையுடையவன். நம்மளுடைய நினைவு தான் இந்த கோயிலில் நேர்ந்து விடுற பழக்கம். மாடு நேர்ந்து விடுவாங்க, கோழி நேர்ந்து விடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மை நாம் நேர்ந்து விட்டுக்கிறோம். பாபாவுடையவன் நான். ஸோ தர்மர் கடைசியில் துகிலுரியப்படும் பொழுது, திரௌபதி துகிலுரியறதில்லை, அதுக்கு முன்னாடி சூதாட்டம் ஆடும்போது நிறைய தன்னுடைய நாட்டை பணைய வைக்கிறாரு, சகோதரர்களை பணைய வைக்கிறார், திரௌபதியை பணைய வைக்கிறார். திரௌபதி கேட்குறாங்க, முதல்ல அவரை பணையம் வச்சாரா என்ன பணையம் வச்சாரா? அவரை தான். இப்போ அவரையே பணையம் வச்சப்புறம் என் மீது அவருக்கு எங்கே உரிமை? அது பக்தி மார்க்கத்தில் புரியாது இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு. என்னடா பணையம் வச்சாலும் அவருக்கு தானே ஒரு மனைவி கிடையாது. இங்கே அர்ப்பணம் ஆகிறதோடைய அர்த்தமே நான் உனக்கு மட்டுமே சொந்தம்னு அர்த்தம். இது கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறது. இது அங்கே வருது, ஆனால் நெருடலாக இருக்குது. என்ன இது லாஜிக் இடிக்குதே அப்படின்ட்டு இங்கே தான் புரியுது. ஸோ அதனால் நான் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், எனக்கு எல்லாமே அவர் தான், எஜமானவர் இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு அடிமை இருக்கிறான்னா அவன் எதை பற்றியும் கவலைப்படுத்தலை. எஜமானர் சொல்கிறத செஞ்சுட்டு இருந்தால் போதும், இருக்கிற இடம் சாப்பாடு எல்லாமே கிடச்சிடும். நாளையை பற்றி அவன் கவலைப்பட தேவையில்லை. அவனுக்குன்னு குடும்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படித்தான் பாபா இப்போ இருக்க சொல்கிறார். அதை தான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அல்லாவின் அடிமை, அல்லா மாலிக், நான் அப்துல்லா, அதாவது அடிமை அப்படின்வாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும் எப்போவுமே. பாபா அடிமைன்ற வார்த்தையை சொல்ல மாட்டுறாரு, ஏன்னா குழந்தைங்களை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் அதுதான் அர்த்தம், பாபாவுடைய ஞானத்துடைய அர்த்தம். கரெக்டாக சொல்லணுன்னா எனக்கு எல்லாமே அவர் தான், அப்படி தானே அர்த்தம். ஸோ உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே அழிய போகுது, கண்களும் சேர்த்து தான் அழிய போகுது. அதனால் அழியக்கூடியதை ஏன் பார்க்குறீங்க? அழியக்கூடிய கண்ணால் ஏன் பார்க்குறீங்க? பரமபிதா பரமாத்மா முக்கண்ணன் வாங்க, சிவபெருமான முக்கண்ணன் வாங்க, 3 கண் இருக்குதுன்ட்டு. என்ன 3வது கண்? இந்த ஞான கண் இருக்குது. ஸோ அப்போ இந்த சிவபாபாவுக்கு தான் இந்த பட்டமெல்லாம் பொருந்தும். திருநேத்திரி, அதாவது 3வது கண்ணுடையவர், திரிகாலதர்சி, 3 காலங்களை உணர்ந்தவர், திரிலோகிநாத், 3 உலகங்களின் தலைவன். இது எல்லாமே அவருக்கு கிடைத்த மகிமைகள். ஸோ இப்போ அந்த 3 உலகத்தை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். பாபா சொல்கிறாங்க, யாருக்குள் ஞானம் இருக்குதோ அவர் ஞானத்தை கொடுக்குறாங்க இல்லையா? சிவபாபா ஞானக்கடல் இல்லையா அவர்? ஸோ அவர்கிட்ட ஞானம் இருக்குது. ஸோ அதனால் பிரம்மா பாபாவின் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அவர். அப்படிப்பட்ட தந்தை உங்களுக்கு 24 பிறவிகளின் ஞானத்தையும் சொல்கிறாங்க. நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? சத்தியுகம் இருந்துச்சு, திரேதாயுகம் இருந்துச்சு, துவாபரயுகம், கலியுகம், அந்த சிருஷ்டி சக்கரத்தையே சொல்கிறாங்க அப்பா நமக்கு. அப்புறம் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்பா? தன்னை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நான் தூய்மை ஆக்குவதற்காகத்தான் நான் இந்த சரீரத்திலே பிரவேசமாகி இருக்கிறேன். என்ன நினைவு செய்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மை ஆவீங்க. வேறு யாரை நீங்கள் நினைவு பண்ணாலும் சதோ பிரதானம் ஆக முடியாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால இந்த லைன் பாபா சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். ஏன்னா இப்போ ஒரு 1 day 24 hours அதாவது இருக்குதுன்னா, ஒரு 2 மணி நேரமாக தொடர்ந்து பாபாவை நினைக்கும் பொழுது நமக்கு அந்த அமைதி, சாந்தம்,
சுகம், ஆனந்தம், அந்த தூய்மை ஃபீலிங் எல்லாமே தெரியும் நமக்கு. கொஞ்ச நேரம் நினைவை விட்ட உடனே அடுத்தது மாயா தான் ரெடியாக நிற்பான்னு நமக்கு தெரியும் இல்லையா? கொஞ்ச நேரம் அந்த மாயா கிட்ட போயிட்டு வரும்போது அப்போ தெரியும், அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்போ அதுதான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வேறு யாராவது நினச்சிங்க அப்படின்னா உங்களால் சதோ பிரதானம் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா மற்றவங்கள நினைக்கிறது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அடிமையாகிறதுன்னு அர்த்தம். பாபாவை தவிர மற்ற தேகதாரியை நினைக்கிறதே அடிமையாகிறது தான், மாட்டிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம பாவங்கள் நீங்கலை அப்படின்னா என்ன ஆயிடுது? விநாச காலத்தில் விபரீத புத்தி ஆகிடுது. அது மிகப்பெரிய அழிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இப்போதைய கதை தான். மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? மிகவும் குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம சொல்கிற ஞானத்தை நீங்கள் ஒரு கற்பனையாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாபா எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறாரு. ஒரு ரீசண்டாக ஒரு யூடியூப்பில் கூட ஒரு ஃபாதர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபாதர் சொல்கிறாராம், அதாவது அவர் பிரதராக இருக்கும்போது இன்னொரு ஃபாதர் பேசிகிட்டு இருக்கிறாராம். அவர் சொல்கிறாரு, நீங்களும் ஒரு பாவி, நீங்களும் ஒரு பாவி, நீங்களும் ஒரு பாவி அப்படின்னு சொல்லும்போது கை என்கிட்ட வந்துச்சு. உடனே அந்த ஃபாதர் நினச்சாரா, அடப்பாவி நீ என்ன போய் பாவின்னு சொல்கிறியே அப்படின்ட்டு. அது யார் சொன்னுச்சு அப்படின்னா, யார் சொல்லுவா? பக்கத்தில் இருக்கிற சாத்தான் சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க. அப்போது அடுத்தது அந்த சாத்தான் என்ன சொன்னுச்சான், வெளியில் பார் எல்லாம் ரோட்டில் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ இங்கே உக்காந்ததுனால தான் அந்த ஃபாதர் உன்னை பாவின்னு சொல்கிறான், நீ ரோட்டுக்கு போயிட்டின்னா நீ பாவியாக இருக்க மாட்ட அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே அந்த சாத்தான் பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணாராம், வெளியில் போயிட்டாராம். வெளியில் போனதுக்கு அப்புறமேல தான் தெரிஞ்சிச்சான், வெளியில் இருக்கிறது தான் வெளியில் நான் போனதுனால தான் நான் பாவியாயிட்டேன் அப்படின்ட்டு அப்புறமேல தான் அவருக்கு புரிய வந்துச்சான். அப்போது அவங்களுக்கு சாத்தான்னா அப்படின்னா என்னங்கிறதே முதல்ல தெரியல. அது ஏதோ ஒரு உருவமாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சைத்தான், சாத்தான், அதாவது நம்ம மதத்துலேன்னு சொல்லக்கூடிய அந்த ராவணன் எல்லாமே ஒரு உருவத்தை வச்சே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளரே தான் அந்த ராவணன் அப்படிங்கிற கேரக்டர், சாத்தான் அப்படிங்கிற கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாபா தான் இங்கே புரிய வைக்கிறார். ஸோ அவங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஞானங்களை நம்ம சொல்லும்போது அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கற்பனையில் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறோம், இல்லைங்க இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்க, அது சாத்தான் சைத்தான் அப்படின்னு ஒரு உருவெல்லாம் கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற அந்த மனநிலை, அதாவது அந்த எண்ணங்கள் தாங்க அது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், அந்த உடல் உணர்வை தாங்க அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதாவது சைத்தான் சாத்தான் சொல்கிறது பிடிச்சிருக்குது, உனக்குள்ளே தான் அந்த இதுவே இருக்குதுன்னா மூட நம்பிக்கை, நம்மளை பார்த்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாபாவுமே இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும், ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்கணும். வேறு யார் மீதாவது பற்று இருந்துச்சு அப்படின்னா தந்தையிடம் அன்பற்ற புத்தி உள்ளது அப்படின்னு அர்த்தம். பாபா இங்கே நமக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு விதத்தில் தந்தையாகவும் இருக்கார், இன்னொரு விதத்தில் நாயகனாகவும் இருக்கிறார் இல்லையா? உங்கள் கணவனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுவீங்களா? உங்கள் கணவனை விட்டுட்டு வேறு எந்த தேகதாரியாவது நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம். பிரதர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. ஸோ பாபா டீசெண்டாக கேட்குறாங்க, டீசெண்டாகவும் சொல்கிறாரு அவர், நீங்கள் என்னை தவிர வேறு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் பாபா மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம், அதுதானே உண்மை. ஸோ பாபாவை நினைக்கிறதுல தான் முயற்சி தேவைப்படுது. பாருங்கள் தந்தை எவ்வளோ நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு குருட்டு நம்பிக்கை அதிகமாக இருக்குதுன்ற. எதனால் சொல்கிறாருன்னா, அழியக்கூடிய தேகதாரி மீது பற்று வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படி தானே லவ் பண்ணுறாங்க. இல்லை என்ன தைரியத்தில் லவ் பண்ணுறாங்க, அதுவும் சின்ன வயசில் ஸ்கூல் டைம்லே. அவங்களால வீட்டிலையும் ஏற்றுக்க போகிறது கிடையாது, அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அவன் போய் அந்த வயசில் சம்பாதிக்கவும் முடியாது. அதுக்குள்ளே மனம் வேறு மாறிக்கிட்டே இருக்கும், கிளாஸ் மாற மாற மனம் மாறும், காலேஜ் போகும்போதும் இன்னும் மாறும், வேலைக்கு போகும்போது இன்னும் மாறும்.
இதையெல்லாம் அப்படிலாம் மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் அந்த குருட்டு நம்பிக்கை. அடுத்தது நோய்கள் வருது, மரணம் வருது. அப்போ என்ன தைரியத்தில் அவங்க அந்த பற்று வைக்கிறாங்க? அதான் குருட்டு நம்பிக்கை அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ மாறாதவர், அழியாதவர், என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதவர், எனக்கு அள்ளி கொடுப்பவர் ஒரு பாபா மட்டுமே. அவர்கிட்ட மட்டும் அன்பு இருக்கணும். வேறு யார் மேலே அன்பு வச்சுருந்தாலும் பாபா மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தன்ற இல்லையா? பாபா கிட்ட இருந்து மட்டுமே கிடைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே எதிர்பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்கிறது? உனக்கு நீ ஏன் அழிவு தேடிக்கிறேன்றார். இல்லை, எல்லாத்தையும் கொடுக்க போகிறது பாபா தான். செல்வமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், எல்லாமே. அதை ஒரு மனிதன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலே கடவுள் மேலே உனக்கு அன்பு இல்லை, நிச்சய புத்தி இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு என்னை மட்டும் நினைவு பண்ணு, இதில் தான் முயற்சி இருக்குது. வெளியில் இல்லை இங்கே பாரு, என்ன ஒரு புள்ளியே நினச்சிட்டு இருக்க, செக் அங்கே பாருன்னு ஒன்று மாயா திரும்ப திரும்ப உன்னுடைய புத்தியை பாபா கிட்டேருந்து வெளியில் திருப்பிக்கிட்டே இருக்கும். நான் எந்த பக்கமும் பார்க்க மாட்டேன், அப்பால போ சாத்தானேன்ட்டு பாபாவை மட்டும் பார்க்குறதுல தான் முயற்சி இருக்குது. ஏன்னா அழுக்காக இருக்கிற எங்களை காப்பாற்றுங்க, தூய்மையாக்குங்க, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நான் இருக்கிறேன். பாபா மட்டும்தான் உங்களை தூய்மை ஆக்க முடியும். ஸோ அந்த தந்தை தான் உங்களுடைய 84 பிறவிகளின் கதை, வரலாறு, புவியியல் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார். அந்த ஞானம் ரொம்ப ஈஸி தான் இல்லையா? தூய்மையாக இருக்கும்போது உலகத்தை ஆண்டிங்க, தூய்மை இழக்கும்போது முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அப்போ கஷ்டமான சப்ஜெக்ட் எது தெரியுமா? நினைவை பொறுத்த வரைக்கும் யாருமே புத்திசாலி இல்லைன்றார் இல்லையா? பாபாவை நினைக்காம வேறு எதையோ நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களை எப்படி புத்திசாலின்னு சொல்ல முடியும்? அப்படி நினைவில் புத்திசாலியாக இல்லாத குழந்தைகளைத்தான் பண்டிதர்கள் கிளிப்புள்ள மாதிரி கேட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர புத்திசாலியாக இல்லை, அந்த நினைவில் இருக்க முடியறது இல்லை. என்ன தான் நீங்கள் ஞானத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் நினைவு இல்லைன்னா நீங்கள் பண்டிதர்கள் மட்டுமே. பாபா ஒரு கதை சொல்கிறாங்க. அது ஒரு பண்டிதருடைய கதையை சொல்கிறாரு. யாருக்கு சொன்னாரோ அவர்கள் பரமாத்மாவை நினைவு செய்து அக்கறைக்கு சென்று விட்டனர். இந்த கதை சொல்லுங்க பிரதர். அது ஒரு கதை யாரோ ஒரு தயிர்காரம்மா ஒரு குருவுக்கு தயிர் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு, வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் வரும்போது ஏன் வரலன்னும் போது, வெள்ளம் வந்துடுச்சு குரு, ஒரு ஆற்றை கடந்து வரணும், வெள்ளம் வந்துடுச்சு, வர முடியல. என்ன என் பேர் சொல்லிகிட்டே வந்தேன்னா வந்துட போகிற. அந்த அம்மா சீரியஸாக எடுத்துக்கிச்சு. அடுத்த நாள் பயங்கர வெள்ளம், பார்த்தா வந்துடுச்சு. எப்படிம்மா வந்தேன்? நான் உங்கள் பேரை சொல்லிகிட்டே வந்தேன், ஆற்று மேலே நடந்து வந்துட்டேன்னா. இவருக்கு ஒரு டவுட்டு, நிஜமாகவே முடியுமான்ட்டு இவர் போகிறாரு, பொத்துன்னு விழுந்துட்டார். ஸோ அந்த மாதிரி பாபா குழந்தைங்க நிறைய பேர் ஞானத்தை பிச்சு உதறாங்க. ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல, கேட்குறவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணி முன்னேறி போயிடுறாங்க. ஸோ அதுதான் பண்டிதருடைய உதாரணம் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸோ அவங்க கேட்குறவங்க அப்படியே பாபா நினைவில் பாபா பாபா பாபான்னு அந்த அளவுக்கு இருக்கிறத பார்க்கும் பொழுது சொன்னவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பண்டிதர் உதாரணம்லாம் உங்களுடைய உதாரணம் தான். ஸோ பண்டிதர் ஆகிடக்கூடாது. எதை சொல்கிறீங்களோ அதை நீங்களே செய்பவராகவும் இருக்கணும். என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். தானாக அந்த அக்கறைக்கு போயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாருங்கள், முரளியில் கூர்மை மிக்கவராக இருந்தால் மட்டும் அக்கறைக்கெலாம் போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு செய்யாமல் பாவ கர்மங்கள் அழியாது அப்படிங்கிறார். ஏன்னா எங்கள் பாபா நினைவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா பாபாவை ஒரு தடவையும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னென்னா பாவ கர்மங்கள் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவை எல்லாமே, அதாவது இப்போ ஒரு பண்டிதர் கதை கூட எல்லாமே உதாரணங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் பக்தி மார்க்கத்திலையும் கதைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. தந்தை என்ன பண்ணுறாங்க, அதை சரியான விதத்தில் புரிய வைக்கிறார். அதனால தான் நமக்கு குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆன்மீக ரீதியான புத்தகமாக இருந்தாலும் சரி, இல்லை
உலகியல் விஷயத்தில் கொடுக்கப்படுகின்ற மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு மட்டும்தான் அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியும். அந்த அர்த்தம் கரெக்டாகவுமே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, பாபா நமக்கு அந்த மாதிரி புரிய வைக்கிறார், சரியான விதத்தில் புரிய வைக்கிறாரு. ஒரு விஷயத்தை மட்டும் பிடித்து கொண்டு விட்டனர், பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் அக்கறைக்கு சேர்ந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஞானம் மட்டும் இருக்கும், நினைவு இருக்காது அப்படின்னாலும் உயர் பதவியை நம்மளால் அடைய முடியாது. ஏன்னா ஞானம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலை. பாபாவை ஞானம் கொடுக்குறதே எதுக்காக பாபா கொடுக்குறாரு? பாபாவை நினைவு பண்ணுறதுக்காகத்தான் தினமும் ஞானம் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் முரளி படிக்கலனாலே உங்ககிட்ட எவ்வளவு அந்த மனநிலையில் மாற்றம் வருதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பாபாவை அந்த ஞானத்தை நம்ம திரும்பி ஆசை போட 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 பாபாவின் நினைவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஞானமே நமக்கு மாயாவை வெல்றதுக்கான ஆயுதமாகவும் இருக்கும். அந்த ஞானமே பாபாவை நினைவு பண்ணுறதுக்கான ஊக்கம் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நிறைய யுக்திகளையுமே பாபா நமக்கு கொடுக்குறாரு. எதன் வழியாக கொடுக்குறாரு? இந்த ஞானத்தின் மூலமாக கொடுக்குறாரு. ஸோ அந்த ஞானத்தை படிக்கிறோம். ஆனால் என்னென்னா அது ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது தான் அது ப்ராக்டிக்கலாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கடைசியில்? ஏன்னா இங்கே தூய்மையாகிறது தான் முக்கியம். ஏன்னா கடைசியில் தூய்மை ஆகலை அப்படின்னா தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ கடைசி நேரத்தில் தூய்மையாகாமல் ஞானம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஞானத்தில் நல்லா அதிபுத்திசாலியாக கூட இருக்கலாம். ஞானம் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கேன், தூய்மையே ஆகலைன்னா என்ன ஆகும் கடைசியில்? கண்டிப்பாக நமக்கு அடி வாங்க வேண்டிய நிலமை வரும். அந்த டைமில் நீங்கள் அமைதியாக கூட இருக்கலாம், ஞானம் கூட சொல்ல தேவையில்லை. ஆனால் தூய்மையின் பலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க அந்த இடத்துல. ஆனால் அந்த தூய்மையின் பலம் வர்றதுக்கும் ஞானம் வேணும். ஞானம் அடிப்படை. ஆனால் ஞானம் மட்டுமே இருந்தால் போதும், எனக்கு யோகா வேணாம், நான் யோகாவே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது ஒன்றும் வேலைக்காகாது. நல்ல யோகாவும் பண்ணணும், ஞானமும் நமக்கு வேணும். நல்ல யோகா பண்ணணும் அப்படின்னா ஞானம் நமக்கு நல்ல தாரணை ஆனால் தான் நல்ல யோகாவுமே வரும். நல்ல யோகா பண்ணால் தான் அந்த ஞானம் பாபா சொல்லுவார் இல்லையா, தங்க புத்தியில் அது தாரணையாக ஆகும் அப்படிங்கிற. தங்க புத்தி எப்போ ஆகும்? நம்ம நினைவு பண்ண 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 இப்போ துச்ச புத்தியாக இருக்கிறது தங்க புத்தியாக ஆகும். அந்த தங்க பாத்திரத்தில் தான் நம்மளோட குணங்கள் எல்லாமே தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபா பயங்கர எச்சரிக்கை கொடுக்குறார். ஞானத்தில் பக்காவாக இருந்து யோகம் இல்லை, பதவி கிடையாது. நிறைய பேர் யோகத்தில் இருக்கிறதே கிடையாது. ஆனால் முக்கியமான படமே யோகம்தான், நினைவு தான். நல்லா சேவை செய்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உங்களுடைய யோகம் மட்டும் துல்லியமாக இல்லை, பாபாவோடு இணைக்கப்படலை உங்கள் புத்தி அப்படின்னா கண்டிப்பாக சிக்கிக்குவீங்க. யோகத்தில் இருக்கிறவங்க ஒருபொழுதும் தேக உணர்வில் சிக்க மாட்டாங்க. எவ்வளோ உத்தரவாதம் கொடுக்குறாரு பாருங்க. யோகம் அதுதான் முக்கியம். இந்த குழந்தை நல்ல சேவை செய்து யோகம் இருக்குதான்னு செக் பண்ணலாமா அப்படின்ட்டு பாபா அனுப்புவார் டெஸ்ட் பேப்பரை. ஊந்துச்சுன்னா ஓகே, இந்த குழந்தை யோகத்தில் இல்லை. அப்போ ஆனால் பாபா சொல்கிறார், யோகத்தில் இருக்கிற குழந்தை தேக உணர்வுலையும் சிக்க மாட்டாங்க, அழுக்கான எண்ணங்களே வராதுன்றார். யார் நினைவில் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் புயல் வரும். ஆனால் யோகம் இருக்குது பாருங்கள், கர்மேந்திரங்களை முழுக்க தன் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ புயல் ஒன்றுமே பண்ண முடியாது, புயலே வராது அவங்கக்கிட்ட இல்லையா. ஸோ அப்போ யோகத்தில் இருக்கிறோமா இல்லையான்றது டெஸ்ட் பேப்பர் வந்துச்சா இல்லையான்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மகாரதிகளோடு மகாரதியாகி யோகா சண்டை மாயா சண்டை போடுன்றார். அது போடும், ஆனால் இவங்களுக்கு அப்படி ஒரு மாயா வந்ததே தெரியாது. ஜானகிதத்தில் மாயா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களாம். ஸோ அதுதான் மகாரதிகள். அவங்களுக்கு வரும், ஆக்சுவலாக வந்தது அவங்களுக்கு தெரியாது, அந்த உணர்வே இருக்காது. அவங்க பாபா நினைவு போதையில் இருக்கும்போது ஒருத்தங்க நக்கல் அடித்தாலோ எது பண்ணாலோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அதான் பாபா சொல்கிறார், யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மாயா வரும். யோக பலத்தில் இருக்கிறவங்க ஒருபோதும் தேக உணர்வில் சிக்க மாட்டாங்க, வீண் எண்ணம் வராது, அழுக்கான எண்ணம் வராது, கர்மேந்திரியம் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும்
எது சரி எது தப்புன்னு பகுத்தறிகிற புத்தியை பாபா கொடுத்துருக்கிறார். பிறர் தேகத்தின் பக்கமாக புத்தி போகிறதுனால விபரீத புத்தியாக ஆயிடுது. இங்கே பாபா சொல்கிறாங்க, ஞானம் வேறு, யோகம் வேறு. யோகத்தின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிது, ஞானத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கிது. இங்கே யோகத்தின் மூலமாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறது அந்த பிறவிகளுடைய கணக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பிரம்மா பாபா வந்து 84 பிறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. யார் நல்லா பக்காவாக இருக்கிறாங்களோ, யோகத்தில் பக்காவாக இருக்கவங்களோ அவங்களுக்கு 24 பிறவி. அது மாதிரி யார் ஞானத்தில் நல்லா பக்காவாக இருக்காங்களோ அவங்க நல்ல செல்வத்தில் பயங்கரமாகவும் இருப்பாங்க. ஸோ யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்குது. ஆத்மா ஒன்றும் பெரிதாகவும் சிறிதாகவும் ஆகிறதெல்லாம் கிடையாது. எனது சரீரத்தின் ஆயுள் அதிகரிக்கிறது என ஆத்மாவும் சொல்லுது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் குறைவாக இருக்குது. பிறகு அரை கல்ப காலத்திற்கு சரீரத்தினுடைய ஆயுள் வந்து அதிகமாகிடுது. இப்போ நமக்கே தெரியுது இல்லையா, இப்போ கலியுகத்தில் ஆயுள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 30, 50, 60 இருந்த ஆயுள் இப்போ 40 வயசாகிடுச்சு. அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. அப்போ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ சத்தியுகத்திலலாம் பாபா என்ன சொல்கிறாங்க, 150 வயசு வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது, தமோ பிரதானம் ஆக ஆக நம்மளோட ஆயுளும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ஒரு சரீரத்தினுடைய ஒரு பர்சன்டேஜ் படி சொல்கிறார் அவர். ஒரு சரீரத்தினுடைய ஆயுள், ஒரு பிறவிக்கான ஆயுள் வந்து கம்மியாயிடுது. நாம் இப்போது தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது. ஆத்மா தூய்மைப்படுத்துறதுல தான் முழு ஆதாரமுமே இங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. தூய்மை ஆகலை அப்படின்னா இங்கே பதவியும் நமக்கு கம்மியாயிடும், பதவியும் அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இங்கே தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ ஞானங்கள் நம்ம படிக்கிறோம், நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து செய்கிறோம், எல்லாமே வந்து இப்போது இந்த நடைமுறையில் இருந்துகிட்ருக்குது. கடைசி நேரத்தில் இது சொல்கிறதுக்கு கூட நம்மளால் முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மனசா சேவை நடந்துகிட்ருக்கோம். சேவைனா அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி ஆகிடும் பின்னாடி லைஃப்பில். ஏன்னா கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு மனசா சேவை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பேசினாலும் 1-2 வார்த்தைகள் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பயே பாருங்களேன், ஒரு 7 நாள் கிளாஸுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் கடைசி டைமில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப தாகங்கள் அதிகமாகிடும். ஏதாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குமே தவிர, எனக்கு ஃபுல்லுத்தையும் சொல்லுங்கள், நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் கூட யாரும் கடைசி நேரத்தில் வரமாட்டாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், சாந்தியோ அமைதியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவைப்படும், அது மட்டும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம இருப்போம் அந்த டைமில். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா, அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தூய்மை ஆகணும் இல்லையா, நம்மக்கிட்ட சேமிப்பு இருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, தூய்மைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சேமிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரெண்டும் மட்டும்தான் உங்களை வந்து நல்ல பதவி அடையவும் வைக்குது. மேலும் பாபா என்ன சொல்கிறாங்க, சார்ட்டு வைக்கிறதுல மாயா வந்து ரொம்ப சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிறது. இப்போயே பாருங்கள், இந்த முரளி நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம சார்ட்டு வைக்கிறோம். அப்படியே சார்ட்டு வச்சாலும் அது ஒழுங்காக வைக்கிறோமா? சரி, அப்படியே அது ஒழுங்காக வச்சாலும் என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறத எழுதுகிறோம் இல்லையா, அதை செக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, சார்ட் வைக்கிறதுல கூட எவ்வளோ சோம்பேறித்தனம் நடக்குது பாருங்கள். குழந்தைகளுடைய நினைவு யாத்திரையின் அட்டவணையை மிகவும் ஆர்வத்தோடு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா நினைவு யாத்திரை. நாம் அப்பாவை நினைவு செய்கிறோமா அல்லது வேறு யாராவது நண்பர்களோ உறவினர்கள் பக்கம் புத்தி போய்கிட்டே இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முழு நாளில் யாரோட நினைவு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சார்ட் லிஸ்ட்டில் நம்ம போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அன்பு யார்கிட்ட இருந்துச்சு, அப்பா கிட்ட இருந்துச்சா இல்லை வேறு யாராவது தேகதாரிகிட்ட இருந்துச்சா, அது மட்டும் இல்லை எவ்வளோ நேரத்தை நான் வீணாக்குனேன் அதையுமே எழுதணும் சார்ட்டில்.
எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆத்மாவாக நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம், எவ்வளோ நேரம் நம்ம சுபபாவனை வச்சுருக்கிறோம், எத்தனை பேர்த்துக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது எல்லாமே வந்து சேமிப்பு கணக்கு. ஸோ எவ்வளவு சேமிச்சிருக்கிறோம் நம்ம எல்லாமே சார்ட்டில் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அந்த மாதிரி சார்ட்டை தவறாமல் வைக்கக்கூடிய அளவுக்கு கூட இங்கே சக்தி யாருக்குமே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாபா சொல்கிறாங்க, எப்போ உங்களுடைய புத்தி மற்றவருடைய தேகத்தின் பக்கம் போகுதோ அப்போ பாபா மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அது உங்களையே அழிச்சிடும்ன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? தேகதாரிகளின் மீது அன்பு வைத்தால் உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாபாவை விட்டு புத்தி வெளியில் போகுது. ஸோ அப்போ பாபாவை நினைவு செய்து உலக ராஜ்யத்தை அடையிற ரகசியம் தெரிந்தும் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அது இல்லாமல் தண்டனை எல்லாம் வேறு அடைவோம். ஸோ அதேமாதிரி சார்ட் வைக்கிறத சொல்லும் பொழுதும் பாபா சொல்கிறாரு, முழு நாளும் யார் நினைவில் நான் இருந்தேன் அதை சார்ட் வைக்க சொல்கிறேன். இல்லை பாபா நினைவில் இருந்தேனான்னு செக் பண்ணுறது வேறு, யார் நினைவில் இருந்தேன், யார் மேலே எனக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்றதையும் சார்ட் வைக்க சொல்கிறார். ஆனால் யாருக்குமே ரெகுலராக சார்ட் வைக்கிறதுக்கான பலமே இல்லை. யாரோ ஒருவர் தான் சார்ட்டு வைக்கிறாங்க. மாயா உங்களுடைய சார்ட்டு முழுசாக வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது இல்லையா? தினம் தினம் கேட்டாலும் யாரோ ஒருத்தர் தான் வைக்கிறாங்க. அவங்களுமே ரெகுலராக வைக்கிறாங்கன்னா 2-3 நாளில் நிறுத்திடுறாங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா மாயா அப்படி பண்ணுது. முற்றிலும் சோம்பேறியாக்கி உங்களுடைய அந்த அலர்ட்டாக இருக்கிறதே அழிச்சிடுது, விழிப்புணர்வே அழிச்சிடுது. ஸோ பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. பிரியதர்ஷினிகளாகிய உங்களுடைய பிரியதர்ஷன் நான். பிரியதர்ஷினிகளாகிய நீங்கள் எல்லோரும் என்னை மட்டும்தான் நினைவு பண்ணணும். அந்த பிரியதர்ஷன் தந்தை சொல்கிறாரு, அரை கல்பமாக நீங்கள் என்னைத்தான் நினைவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னை நினைவு பண்ணுங்க கரெக்டாக, அதன் மூலமாக உங்களுடைய பாவம் அழியும்னு நான் இப்போ உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாமலே நினைவு பண்ணிங்க அரை கல்பம் பக்தியில். இப்போ கரெக்டாக தெரிஞ்சு நினைவு பண்ணுங்கள், இழந்த அத்தனையும் எடுத்துகிட்டு போங்கன்ற. ஸோ அதனால் நமக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குற அந்த தந்தையை நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு பண்ணணுன்ற. அவரை தவிர எல்லோரும் துக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அவங்கள எதுக்கு நினைவு பண்ணுறீங்க? அவங்க எதுக்குமே பயன்பட மாட்டாங்க. இறுதியில் ஒரு தந்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். அந்த பரமாத்மா தான் பாதுகாப்பாக இருக்க போகிறார். ஸோ 2 தந்தை இருக்கிறாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. பாபா சொல்கிறாங்க, என்னை நீங்கள் நல்லா நினைவு பண்ண உங்களுக்கு அகால மரணம் வராது. எப்படி? தொடர்ந்து நினைவில் இருந்தால்தான். ஏன்னா உங்களை அமரராக நான் மாற்றுகிறேன், மரணமற்றவராக. அப்போ பாபா நினைவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேரண்டி. அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கு அகால மரணம் வரலாம். அதையும் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறத கேட்குறவங்களுக்கு தான் பாபா சொல்கிற அந்த உத்தரவாதம் எல்லாம். இதை கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை அப்படின்னே இருக்கும், குரான்லேயுமே இருக்கும். ஸோ அந்த உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது செய்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும், செய்யலைன்னா கிடைக்காது. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபா நினைவிலே இருந்தால் திடீர் மரணம் வராது. ஆனால் பாபா நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பாபா மேலே அவ்வளவு அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தானே நினைவு அங்கே போகும். இப்போ பாபா என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்காரு, எப்படியெல்லாம் வளர்க்குறாரு, இதை நினைத்து அப்போ தான் அன்பே வரும். இல்லை இப்போ நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் மேலே அன்புனா அவங்க நமக்கு என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறத வச்சு தான் உங்களுக்கு அன்பே வரும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டாங்க. பட் அவங்க இறந்த பிறகு அந்த நினைவு அந்த அன்பு இருக்கும். அதுமாரி பாபா போனதுக்கப்புறம் அன்பு இருந்து பிரயோஜனம் இல்லை, இப்போ இருக்கணும், அதை நினச்சி பார்க்கணும்.
பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி பாபா நம்மளை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி காப்பாற்றி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் நினச்சி பார்த்தால அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ விஷயத்தில் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு இதெல்லாம் நினைக்கும் பொழுது. ஸோ அப்போ தான் அன்பு வரும், இதை பற்றி சிந்தனை பண்ண. ஆனால் மற்றவருடைய உடலின் மீது அன்பு வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, விழுந்துடுவீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க. அப்போ பாபா நினைவு இருக்காது, தானாகவே டெஸ்ட் பேப்பர் வரும், திடீர் மரணம் கூட வரும். கடைசியில் என்ன ஆகும்? மற்றவர்கள் நினைவிலே இறந்து போனதுனால சந்திர வம்சத்தில் போய் பிறந்துடுவீங்க, சூரிய வம்சத்துக்கு வர்றதுக்கு பதிலாக. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாதுன்றதில். தங்கயுக சூரிய வம்ச ராஜ்யத்தை தான் சொர்க்கம்னு சொல்லுவோம், திரேதாயுகத்தை கிடையாது. அது செமி சொர்க்கம்னு வேணால் சொல்லாமே தவிர ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது. இப்போ காஷ்மீரில் மினி ஸ்விட்சர்லேண்டுன்றாங்க, இப்போ பெஹல்காம் அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு அங்கே. அப்படின்னா தான் அது ஒரிஜினல் ஸ்விட்சர்லேண்டு இல்லை, ஏதோ ஸ்விட்சர்லேண்டு மாதிரி கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் திரேதாயுகம். ஸோ அதேமாதிரி துவாபரயுக கலியுகமும் இருக்குது. கலியுகத்தை தான் ஆழ்ந்த இருள் நிரம்பிய தமோ பிரதான நரகம்னு சொல்கிறோம். துவாபரயுகத்தை அந்த அளவுக்கு தமோ பிரதானம்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ சதோப்பிரதானத்திலேருந்து தமோ பிரதானத்திலேருந்து நீங்கள் சதோப்பிரதானம் ஆகணும் அப்படின்னா நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் ஆக முடியும். ஸோ மிகப்பெரிய ரகசியம் பாபா சொல்கிறாங்க, நினைவு இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஒருவேளை யாராவது மனிதன் மீது உங்களுக்கு அன்பு இருக்குது, அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அவங்க இருந்தால் தான் எனக்கு நன்மை அப்படின்ற நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலையில் சரீரத்தை விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி கடைசி நேரத்தில் பாபா மேலே அன்பு இல்லாமல் வேறு எங்கேயோ அன்பு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க, உங்களுக்குரிய அனைத்து ஆஸ்தியும் அழிச்சிட்டிங்க, இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற மிகப்பெரிய எச்சரிக்கை. அவங்க மண்ணுக்கு சமமான பதவி தான் அடைவாங்க, இல்லை குப்பைக்கு சமமான பதவி தான் அடைவாங்கன்ற ஒரு சாபம் விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மனைவியை நினச்சிட்டு சரீரம் விட்டாங்க அப்படின்னா விபச்சாரியை பிறப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ மனைவியை நினைத்தால் எப்படின்னா, மனைவி இல்லாமல் மற்ற பெண்ணையோ ஆணையோ நினைத்தால் இன்னும் மோசமான ஜென்மம் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேஷனாக இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மனிதர்கள் பிறரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய உடலை வசீகரமாக காட்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, குழந்தைகளே யாருடைய பேர் ரூபத்தில் சிக்கிக்காதீங்க. இல்லை உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே போகக்கூடாது, முகத்தில் கூட போகக்கூடாது. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அதெல்லாம் தேவையே கிடையாது, இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம், ஆஸ்தியை இழந்துடுவோம். ஸோ சத்தியுகத்தை லக்ஷ்மி நாராயணன் பாருங்கள் எவ்வளோ ராயலாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இப்போ அப்படியே போட்டிருக்கிறாங்க, உடம்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ அது ஃபேஷனாக ஆகிடுச்சு. பாபா அப்போவே சொல்லியிருக்காரு, இப்போ ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணன் வாழ்ந்த சத்தியுகத்தை சிவாலயம்னும் இப்போ இந்த கலியுகத்தை வேசியாலயம், விபச்சார விடுதின்னு சொல்கிறார். பக்தர்கள் தேவதைகளின் ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த விபச்சார விடுதியில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபேஷனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா, எல்லாருடைய கவனமும் இந்த மாதிரி ஃபேஷனாக ட்ரெஸ் அணிஞ்சிக்கிறவங்க, மேக்கப் போட்டுக்கிறவங்களுடைய பக்கம்தான் திரும்புது. ஸோ அப்போ அவங்களுடைய புத்தி கடத்தப்படுது, சுயநினைவை இழக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்கன்றாங்க. இல்லை ஒருத்தர் அழகாக இருந்தால் கடத்திட்டு போயிடுறாங்க, அதாவது அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. தங்க யுகத்தில் ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் விதிபூர்வமாக இருக்கும், அங்கே இயற்கையான அழகு இருக்கும், கண்மூடித்தனமான நம்பிக்கையின் விஷயம்லாம் கிடையாது. ஆனால் இங்கே மனிதர்கள் ஒருவர் பார்த்தவுடன் மனதை பறி கொடுத்துட்றாங்க.
மற்ற மதமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஈஸ்வரிய புத்தி இருக்குது, அது அசுர புத்தி, அதனால் அப்படி பண்ணுறாங்க. நமக்கு ஈஸ்வரிய புத்தி இருக்குது. ஸோ மனிதர்கள் அந்தளவுக்கு கல் புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. பாபாவை தவிர வேறு யாரும் அவங்கள தெய்வீக புத்தியுடையவராக மாற்ற முடியாது. ஏன்னா இது ஈஸ்வரிய ராவண சம்பிரதாயமாக இருக்குது. இந்த கலியுகத்தில் நாம் தான் ராவணனை விட்டு ராம சம்பிரதாயத்திற்கு வந்திருக்கிறோம். பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், சகோதரர்கள். யாதவர்கள் ஐரோப்பியவாசிகள். ஆனால் கீதையை படித்து யாருமே ஐரோப்பியவாசிகளைத்தான் யாதவர்கள் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாது. யாதவ குலம் இங்கேயே பாரதத்தில் இருக்குது அப்படி சொல்லிடுறாங்க. யாதவர்னு ஒரு ஜாதி இருக்குது இல்லையா, அதை சொல்லிடுறாங்க. ஸோ பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். யாதவர்கள் உண்மையில் ஐரோப்பியர்கள். தன்னுடைய குலத்தை அழிக்கிறதுக்காக ஏவுகணை அவங்க தானே தயாரிக்கிறாங்க. அங்கே பாண்டவர்கள் தன் இனத்தை அழிச்சிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கனால அவங்க தான் ஐரோப்பியர்கள் தான் யாதவர்கள். வெற்றி பாண்டவர்களுக்கு தான் கிடைக்கிது. அதனால் அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறாங்க. பரமபிதா பரமாத்மா தான் அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணி அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். வேதங்களில் பாண்டவர்கள் இமயமலையில் அப்படியே உருகி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு? ஸோ எந்த விதமான புரிதலும் இல்லை. அவ்வளோ கல்லு புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நாடகத்தின் ரகசியத்தை கொஞ்சம் கூட யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. குழந்தைங்க பாபாவை சந்திக்க வரும்பொழுது பாபா கேட்பார். பாபா சொல்லுவாராம் பெண் குழந்தைங்க கிட்ட, நீங்கள் நகை அணிஞ்சிக்கலாமே, ஏன் நகை இல்லாமல் வரீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா இங்கே நகை அணிஞ்சிக்கிறது நல்லா இல்லை. ஏன்னா இந்த அழுக்கான உடம்பில் அழுக்கான ஆத்மாவுக்கு நகை அணிஞ்சால் நல்லாவா இருக்கும்? சொர்க்கத்தில் தான் நகை அணிஞ்சு அலங்காரத்தோடு இருப்பாங்க. அங்கே அளவற்ற செல்வமும் இருக்கும், எல்லார்கிட்டையும் சுகம்தான் இருக்கும். ஆனால் இங்கே இல்லை, அது கரெக்டு தான். இப்போ நகை நல்லா கருப்பாக குண்டாக ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிறவங்களுக்கு போட்டால் அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருக்காது. அதே வயசானவங்களுக்கு போட்டாலும் நல்லா இருக்காது. அவங்களே அழகாக இருக்கும்போது தான் நகை கூடுதலாக அழகு கொடுக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க சொல்கிறாங்க, இந்த அழுக்கான உடம்புல அது போட்டால் நல்லாவா இருக்கும் பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய மனிதர்களுடைய குணமும் மோசமாக இருக்குது. ஸோ அதை பார்த்து உண்மையிலே மனதார யாரும் சந்தோஷப்படுவாங்களான்றது சந்தேகம் இங்கே. ஆனால் அங்கே எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்காகவும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். அங்கே எல்லாரும் ராஜா கிடையாது தான். இவர் ராஜா, நம்ம எல்லாம் பிரஜை அப்படின்ட்டு உணர்ந்திருந்தால் கூட துக்கத்துக்கான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இவங்க ராஜா இவங்க பிரஜைன்ட்டு. எப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ அப்போ தானே துக்கம் அனுபவமாகும். அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுமே. அதனால் அங்கே யாருடைய உதட்டில் இருந்தும் துக்கன்ற வார்த்தையே வராது. அது பேர் சொர்க்கம். ஐரோப்பியர்கள் அதைத்தான் பேரடைஸ்னு சொல்கிறாங்க. அங்கே பகவான் பகவதிகள் வாழ்ந்ததாக நம்புகிறாங்க. அதனால தான் அந்த பகவான் பகவதிகளுடைய சித்திரங்களை அவ்வளோ வாங்குகிறாங்க வெளிநாட்டுக்காரங்க. சரி, அந்த சொர்க்கம் இப்போ எங்கே போச்சு? யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? தேவதைகள் எங்கே போனாங்க? சொர்க்கம் எங்கே போச்சு? அது நரகம் ஆயிடுச்சு. தேவதைகள் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் துக்கம் அனுபவிக்கிற மனிதர்களாக மாறிட்டாங்க. இப்போ மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது. பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் மீண்டும் மீண்டும் உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ புதியதாக போகுது. அதுக்கு நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகணும். அதற்கு ரொம்ப முயற்சி தேவை இல்லை, டக்குன்னு வந்துடாது ஆத்ம அபிமானி பயிற்சி. எப்போ நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த எண்ணற்ற நோய்களிலிருந்து விடுபடுவீங்க. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக உயர்ந்த பதவியை அடைவீங்க. நல்லது. ஸோ எல்லா விதமான நோய், உடலின் நோய், மனதின் நோய், எல்லாத்துலேருந்தும் விடுபடுறதுக்கு ஆத்ம உணர்வில் இருங்க. இல்லை கலியுகத்தில் இன்றைக்கி எவ்வளவு நோய்கள்
அதுலேயும் பாபா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையான நோய்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க நினச்சிக்க வேண்டியதெல்லாம் என்ன, ஆத்ம உணர்வில் வந்துட்டால் எல்லாத்துல வந்து நிரந்தரமாக விடுபட்டுடுவேன் அப்படின்னு நீங்கள். மற்றபடி இப்போ இருக்கிற நோய் நம்மளுடைய பாவத்தை அழிக்குது. கூடவே இன்னும் அந்த நேரம் ஆத்ம உணர்வில் இருந்து முயற்சி தீவிரப்படுத்துங்க ஆனந்தமாக. ஸோ அதன் மூலமாக நோயின் தாக்கத்திலேருந்தும் விடுபடுவீங்க, நோயும் சீக்கிரமாக குணமாகும், அடுத்தது உயர்ந்த பதவியும் அடைவீங்க. பாபா நினைவிலேயே இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த தேகதாரியும் உங்களுடைய ஆதாரமாக ஆக்கிக்காதீங்க, எந்த தேகதாரியின் மீதும் அன்பு வைக்காதீங்க. உங்களுடைய இதயத்தின் அன்பு ஒரு தந்தையின் மீது தான் இருக்கணும். ஸோ யாருடைய பேர் ரூபத்திலும் ஒருபோதும் சிக்கிக்காதீங்க. ஸோ உங்களுடைய நினைவின் சார்ட்டு வைக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருங்க. இதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய புத்தி யாரை நோக்கி ஈர்க்கப்படுது, எவ்வளவு நேரம் நான் வீணாக்கிறேன், எவ்வளவு நேரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பாபாவை நான் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் சார்ட்டு எழுதி செக் பண்ணுங்க. எழுதிக்கிட்டே இருந்தால் தான் அதை நீங்கள் செக் பண்ணி உங்களை நீங்கள் மாற்றிக்குவீங்க. எது பலகீனமோ அதை விட்டுருவீங்க. வரதானம், உங்களுடைய ஸ்தூல குடும்பத்தையும் தெய்வீக குடும்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய சதா லேசானவர் மற்றும் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இரட்டை சேவை கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா. உங்கள் லௌகீக பரிவாரத்தையும் பார்த்துக்கணும், பிராமண வாழ்க்கையும் பார்த்துக்கணும், ஆன்மீக வாழ்க்கை. ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் சமமான நேரமும் கவனமும் கொடுக்கணும், ரெண்டு விதமான சேவைக்குமே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்ரீமத் அப்படின்ற நீடில், அந்த தராசில் ஸ்ரீமத்துன்ற அந்த நீடில் வந்து முள் வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும், ஆன்மீக குடும்பமும் சரி லௌகீக குடும்பமும் சரி. ஆனால் இல்லறம் பற்றி பேசினாலே இளரவாசி ஆகிடுறீங்க. அப்போ 1008 சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க ஆன்மீக வாழ்க்கை வாழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே உங்களை வந்து கிரகஸ்தின்னு புரிஞ்சிக்காமல் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்குங்க. வார்த்தை பார்த்திங்களா, கிரகஸ்தி ட்ரஸ்டி. ஸோ ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாபா சொல்கிறது செய்ய போகிறேன், அவ்வளோதான். அது லௌகிக குடும்பமாக இருந்தாலும் சரி தெய்வீக குடும்பமாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ ட்ரஸ்டின்னு புரிஞ்சிக்கிட்டு லௌகீக குடும்பத்திற்கும் தெய்வீக குடும்பத்திற்கும் சமநிலை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தானாக நிரந்தரமாக நீங்கள் லேசாகவும் வெற்றி நிரம்பியவராகவும் ஆவீங்க. ஸோ மெயின் நான் ட்ரஸ்டி, பாபா சொல்கிறத அப்படியே செய்கிறேன், அவ்வளோதான். ஸ்லோகன், முதல் டிவிஷனில் வரணும் அப்படின்னா கர்மேந்திரியங்களை வென்றவர் ஆகுங்கள், மாயாவை வென்றவர் ஆகுங்கள். இல்லை கர்மேந்திரியம் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு, மனம் புத்தி நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு, மாயையை வென்றுட்டேன் அப்படின்னா தானாகவே முதல் டிவிஷனில் 108 வந்துடுவீங்க. அவ்யக்த இஷாரா, இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். ஸோ சிவசக்தி இணைந்த ரூபம் வந்து நிரந்தரமாக பூஜை செய்யப்படுது. சக்திகள் சிவனிடமிருந்து விலகி இருக்கிறதும் இல்லை, சிவனும் சக்திகளிடமிருந்து விலகி இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த இணைந்த ரூபத்தில் எப்பவும் நிலைத்திருங்கள். ஸோ இதுதான் சகஜ யோகியின் சொரூபம்னு சொல்கிறது. சிவன் சக்தி இணைந்தே இருப்பது, பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறது. ஸோ நீங்கள் யோகத்தில் இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டி இருப்பவர்கள் கிடையாது, மாறாக நிரந்தரமாக இணைந்தே இருப்பவர்கள். பிரிஞ்சிருக்கிறவங்க தானே இணையிறதுக்கு முயற்சி பண்ணணும், நாம் எப்போவுமே இணைஞ்சே இருக்கிறோம். ஸோ அப்படின்னு அர்த்தம், அவருடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறது. நீங்கள் நிரந்தரமாக பாபாவோடவே இருக்கிறீங்க. ஸோ பாபா கிட்டே நீங்கள் என்ன சத்தியம் பண்ணீங்களோ அதை நல்லா ஆழமாக நினைவு பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. அது என்னது, பாபா நான் உன்னோடு தான் எப்பொழுதும் இருப்பேன், உன்னோடு தான் வாழ்வேன், உன்னோடவே வீட்டுக்கும் வருவேன். அப்போ பிரியறதே கிடையாது. எப்போ சத்தியம் பண்ணீங்களோ அப்போவே பாபாவோடு இருக்கிறோம். இதோடைய நினைவு அப்படியே கல்யாணத்தில் அதை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வாழ்விலும் சாவிலும் உன் கூடவே இருப்பேன்ட்டு புடவை
உடைய முந்தானையும் வேஷ்டியையும் கூட ஒன்றா முடிச்சு போட்டுடுறாங்க, பிரியவே மாட்டாங்க அப்படின்றது. ஸோ அப்படி லௌகீக கணவன் மனைவி 24 மணி நேரம் ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் பாபாவோட ஆத்மா இருக்க முடியும். ஏன்னா இங்கே நினைவுனால தான் இருக்க போகிறோம். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.